ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது ஒரு ஆசனம், அதோடு பலனளிக்கக்கூடிய முத்திரை. இந்த இரண்டையும் சேர்த்து பயிற்சி பண்ணும் பொழுது நம் உடல் உள்ளுறுப்புகளும் நன்றாக இயங்கும், நமக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு குறைவாக உள்ளது. அந்த புத்திர பாக்கியம் திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி இருவருடைய உடலிலும் ஏற்படுகின்ற சின்ன சின்ன குறைபாடுகள், அந்த மனோரீதியாக ஏற்பட்ட குறைபாடுகளையும் சரி செய்யணும், அதே மாதிரி உடல் ரீதியாக ஏற்பட்ட குறைபாடுகளும் சரியாகணும். அதற்குரிய பயிற்சிகளை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பயிற்சி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடலில் உயிர் ஆற்றலை, உயிர் சக்தியை சரியாக இயங்கச் செய்து அந்த குறைபாடுகளை நீக்க வல்லது. அதோபோல் எப்பொழுதுமே அவர்கள் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்பதற்கும் பயன்படுகின்றது. நரம்பு மண்டலங்களினுடைய இயக்கம் மிக சிறப்பாக இருப்பதற்கு இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய யோக பயிற்சி ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. அதேபோல் அவர்கள் மனோரீதியாக ஏற்படுகின்ற மன அழுத்தம், டிப்ரெஷன், டென்ஷன், இதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது. அந்த டிப்ரெஷன், டென்ஷன் நீக்கக்கூடிய எளிமையான முத்திரை பயிற்சிகள், அதே மாதிரி நரம்பு மண்டலங்களை புத்துயிரூட்டக்கூடிய எளிமையான முத்திரை பயிற்சிகள். ஸோ நாம் ஒரு ஆசனம், ஒரு முத்திரை, அந்த இரண்டையும் சேர்த்து பயிற்சி செய்யும் பொழுது பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். உடல் ரீதியாக, மனோரீதியாக ஏற்படுகின்ற அனைத்து குறைபாடுகளுக்குமே யோகத்தில் முழுமையான தீர்வு உண்டு. இதற்கு தேவை நம்பிக்கை, விடாமுயற்சி, தொடர்ந்து பயிற்சிகளை செய்தல், இடைவிடாமல் பயிற்சி செய்தல். ஒவ்வொரு உடலிலும் உடல் கழிவு, மனக்கழிவுன்னு ரெண்டு இருக்குது. அந்த உடல் கழிவு வித்தியாசப்படும். சில நபர்கள் ஒரு வாரம் 10 நாள் பயிற்சி செய்தாலே இந்த உடல் கழிவு வெளியே போயிடும். பல வருடங்களாக நாம் எடுத்த உணவில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அதெல்லாம் கொஞ்சம் வெளியே வருவதற்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் 1 மண்டலம், 2 மண்டலம் விடாமல் 2 மாதம், 3 மாதம் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க, நிச்சயமாக பலன்கள் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது துவிபாத விருஷ்டி ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ அந்த ஆசன நிலை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 2 கால்களும் இந்த மாதிரி நல்லா அகட்டிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை 2 கையினால் 2 கால் பெருவிரல் பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ உயிர் அண்ட முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரை பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. கைகள் இந்த மாதிரி மாற்றி கோர்த்துக்கிடணும். கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். எல்லா விரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறாங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கோபுர முத்திரை பண்ண போகிறாங்க. கைகளை அப்படி மேல் நோக்கி வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் உச்சிலை கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராணமுத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரலும் மடிச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. அர்த்த பத்மாசனம், ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. இப்போ உயிரண்ட முத்திரை, கைகள் அப்படி பின்னாடி இந்த மாதிரி வளைச்சு எல்லா விரல்களையும் பின்னாடி கோத்துக்கிடணும். கட்டை விரல் வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த முத்திரை பண்ணும்போது விரல்களில் லேசாக ஒரு வலி ஏற்படும், அது பயப்பட வேண்டாம். நார்மல் பிரீத்திங்கில் ரிலாக்ஸாக இருங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். நம்ம கை விரல்களை மாற்றி கோத்திருக்கனால ஒரு சின்ன பெயின் ஏற்படும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கோபுர முத்திரை, கை எப்படி மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராணமுத்திரை, மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதிமுத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரலும் மடிச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்துலேருந்து சுகாசனத்துக்கு வந்துருங்க. வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் உயிரண்ட முத்திரை பண்ண போகிறாங்க. கைகளை மாற்றி எல்லா விரலையும் பின்னிக்கோங்க. கட்டை விரல் மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கோபுர முத்திரை, கையபடி மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 2 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராணமுத்திரை, மோதிர விரல் சுண்டு விரல் என்னோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆதிமுத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரல் மடிச்சுக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. இப்போ துவிபாத விரிஷ்டி ஆசனம் ஒரு தடவை பண்ண போகிறாங்க. 2 காலாக கட்டிக்கோங்க, கைகள் பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. காலை மாலை இருவேளையும் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.